இன்றைக்கி சிம்ம ராசிக்கு இந்த 2026ஆம் வருஷத்தில் பண வருவாய் அதிகரிக்க வழிவகை என்ன? பொதுவாக இந்த சிம்ம ராசி தான் வச்சு செஞ்சுருப்பாங்க 2026 அது இதுன்னு. குறைகள் 1000 வந்தாலும் அதில் நிறைகள் இருக்குங்க. ஏன் ரூட் இது, நான் இப்படி செல்வ செழிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் என்னென்ன மைனஸ், அது எப்பொழுது நடக்கும் என எதிர்பார்த்து இருக்கும் சிம்ம ராசி. பொதுவாக சிம்ம ராசி, வீட்டுக்கு ஒரு சிம்ம ராசி இருந்தால் குடும்பம் செழிப்பாக இருக்கும். சிம்மம் அப்படிங்கிறது சூரியன் தான் வீடு, சூரியன் தான் அதிபதி. ஒரு குடும்பத்தில் சூரியனோட ஒளிபெற்று தான் மற்ற கிரகங்களே இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருக்காருங்க. அப்போ அனைத்து முயற்சிகளும் ஜூன் வரை செய்து கொண்டே இருக்கணும். ஜூனுக்கு மேலே அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மேல் நோக்கினால சம நோக்கினால் காம்ப்ரமைஸ், அன்றைக்கி சம நோக்கினால் போனால் காம்ப்ரமைஸ் ஆகும். பூமிக்கு கீழே போடுறத கீழ் நோக்கினால் போட சொல்வேன், பறிக்கிறத மேல் நோக்கினால். அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி சிம்ம ராசிக்கு இந்த 2026ஆம் வருஷத்தில் பண வருவாய் அதிகரிக்க வழிவகை என்ன? பொதுவாக இந்த சிம்ம ராசி தான் வச்சு செஞ்சுருப்பாங்க 2026 அது இதுன்னு. குறைகள் 1000 வந்தாலும் அதில் நிறைகள் இருக்குங்க. ஏன் ரூட் இது, நான் இப்படி செல்வ செழிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் என்னென்ன மைனஸ், அதையும் பார்த்துக்கலாம். ஆக மொத்தம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும். செல்வ செழிப்புக்கு உண்டான காலகட்டமே இதுதாங்க. பிரச்சனை எப்போ வருதாங்க, அதில் தாங்க விட கிடைக்கும். அதை பற்றி பேசுவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லவை எப்பொழுது நடக்கும் என எதிர்பார்த்து இருக்கும் சிம்ம ராசி. பொதுவாக சிம்ம ராசி, வீட்டுக்கு ஒரு சிம்ம ராசி இருந்தால் குடும்பம் செழிப்பாக இருக்கும். சிம்மம் அப்படிங்கிறது சூரியன் தான் வீடு, சூரியன் தான் அதிபதி. ஒரு குடும்பத்தில் சூரியனோட ஒளிபெற்று தான் மற்ற கிரகங்களே பிரகாசிக்குது. அதை மையமாக தான் எல்லா இதுவும் சுற்றுது. குடும்பத்தில் சார் 2வது பையன், இல்லை 2வது பொண்ணு, 3வது பையன், அதெல்லாம் இல்லை. இவங்க தான் முன்னாடி நிற்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க தான் திறமைக்கும், இவங்க தான் அன்புக்கும் இவங்க தான் இருப்பாங்க. கோவம் வந்தால் சாது வந்தால் காடு கொள்ளாது ராசி தான். முதல்ல இந்த ராசிக்கு வாக்கு பலிதம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் வாக்கு பலிதம் அதிகரிக்கும். நல்ல சொல்லிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு வருமானத்தையும் வாழ்க்கையும் ஒரு படிநிலையும் அமைச்சு கொடுக்குது. இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருக்காருங்க. அப்போ அனைத்து முயற்சிகளும் ஜூன் வரை செய்து கொண்டே இருக்கணும். ஜூனுக்கு மேலே அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். முதல்ல சார் வேலை சம்மந்தப்பட்டதில் புதுசாக ஒன்று கற்றுக்கணும், அப்டேட் பண்ணணும் ஆசைப்பட்றேன். வேலைக்கு பண்ணிக்கிட்டே சைடில் படிக்க ஆரம்பிங்க. அடுத்த கிரேடுக்கு போவீங்க. நம்பர் 1. அடுத்து சார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆஃபர் வருது, போகலாமா? நான் குடும்பத்தை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கே. நிறைய பேத்துக்கு கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், சொந்த பந்தத்தை விட்டு. இப்போ கணவன் மனைவி ஒன்றா வெளிநாட்டுக்கு ஒன்றா கூட போவாங்க, இல்லை வேறு இடத்துக்கு போவாங்க. ஆனால் உடன் பிறந்தவங்களை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு ரத்த சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரிவு இருக்கும். அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக வருது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சிந்தனையாகவே சிந்தித்து கொண்டிருக்கும் ராசி இந்த ராசி. இப்போ என்ன, இந்த ராசிக்கு சந்திரன் கேது மன நெருக்கடி. அப்போ கோயில் சம்மந்தப்பட்ட தீர்த்தங்கள், காசி தீர்த்தங்கள், இது மாதிரி வீட்டில் பைப்பு லீக் ஆகக்கூடாது, திரவம் லீக் ஆகாமல் அடைக்காமல் இருக்கணும். நிறைய பேருக்கு சொல்லுவேன், இந்த காசி தீர்த்தம் நான் எதுக்குங்க வாங்கினா, கோயிலில் கொடுத்தாங்க, சரி அது என்ன பண்ணீங்க, வச்சுருக்கோம். அப்போ வச்சுன்னு யூஸ் ஒன்று பயன்படுத்தியிருக்கணும். அந்த காசியிலேருந்து வந்து அது ஒரு 3 மாதம் தான் அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஒரு புரிதலுக்காக அடுப்புலேருந்து இறக்கி வச்சோம், அந்த சூடு எத்தனை நாளைக்கு இருக்கும்? அங்கேருந்து வந்த பொருள் அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா? அப்புறம் மொபைல் யூஸ் பண்ணாமல் வச்சா கூட பேட்டரி டவுன் ஆகுதுன்னு என்ன காரணம்? எனர்ஜி லீக்கேஜ் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி 3 மாதத்துக்குள்ள எல்லாம் யூஸ் பண்ணிடுங்க. இப்பொழுது உங்கள் ராசிக்கு சார் வேலை சம்மந்தமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அங்கீகாரம் உண்டு, வேலையில் அடுத்த படிநிலைக்கு போகலாம். ஆனால் வேலை 2 ஆள் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. சார் இந்த வருஷம் ஃபுல்லு இப்படி தான் இருக்குமா? உங்கள் ராசிக்குங்க கிளியராக பேசுவோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ல் இருக்கார். 6, 7, 7, 8. 6ஆம் அதிபதி என்றைக்கு 8ஆம் அதிபதி சம்மந்தப்படுதோ ஒன்று வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, இரவு நேரம் வேலை பார்ப்பாங்க, நைட்டு 10 மணிக்கெலாம் போகிற மாதிரி இருக்குது, திடீர்னு பயணங்கள் வருது, இப்படி தான் வரும். ஆனால் உங்களுக்கு வேலை இருக்குங்கிறது உண்மை. இதே வேலை இல்லாதவங்களுக்கு, அதாவது வேலை இருக்கிறவனுக்கு சொல்லுகின்ற திங்கட்கிழமை விட வேலை இல்லாதவனுக்கு திங்கட்கிழமைங்கிறது கொடுமையானது. இல்லை எல்லோரும் வேலைக்கு போவாங்க, இவங்க மனசு எப்படி இருக்கும்? வேலை 2 ஆள் வேலை, அதற்கு பரிகாரம் கொடுக்குறேன். முதல்ல வீட்டில் இருக்கிற பழைய துணிமணிகள் அதை தூர வீசி விடுங்கள். பழைய துணிமணிகள்லாம் இருக்குன்னா அது யாருக்கோ தானமாக கொடுத்துருங்க, எடுத்து போட்டுருங்க.
பழைய செருப்பு, பிஞ்சு போன செருப்பு இருந்தால் தூக்கி வெளியே போட்டுருங்க. சனிங்கிற 12ஆம் அதிபதி, சனிங்கிறது காலை குறிக்கும், பழசை குறிக்கும், அதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. இப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல நல்லவங்க யார், கெட்டவங்க யார், உங்களோட தகுதி, உங்களோட திறமையோட போட்டி போடுபவர் போட்டியாளராக இருப்பார். உங்களோட வீக்னஸோட போட்டி போடுறாங்கன்னா அவங்க துரோகியாக இருப்பாங்க. இப்போ தான் புரிதல் வரும். அப்போ நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு பார்த்து ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த ராசிக்கு இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் வரும். சார் திருமணத்தை பற்றி சொல்லுங்கள், பொறுங்க வரேன், அதில் ஒரு சில இதெல்லாம் இருக்குது, அது வரும். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 10க்குரியவர் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். அப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இருக்கும் சிக்கலிலிருந்து வெளியே வருகின்ற இதாக இருக்கும். நிறைய பேர் சிக்கல்கள் ஏற்பட்டு இப்போ தான் டெவலப் ஆகிற மாதிரி இருக்குங்க. நான் 8 10. இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய டெக்னாலஜி மாற்றுறது, நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த ராசிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், சினிமா சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சரில் ஒரு மாடர்ன் டெக்னாலஜி, இந்த போர் போடுறது, கனரக வாகனங்கள், அப்புறம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் எது கரெக்டாக இருக்கும். பிஸ்னஸ் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் வரும். சரி, யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட், உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது ஃபண்டமெண்டல் புக்கு. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிடம்லேருந்து அட்வான்ஸ் ஜோதிடம் வரைக்கும் இதை படித்து முடித்தாலே கிரகங்கள் என்ன, நட்சத்திரங்களை, காரகத்துவங்கள் என்ன, அவ்வளோ தெளிவும் எளிமையாக நீங்களே பலன் சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. சர்ச் பண்ணி பாருங்கள், இதோட அருமை உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா சார் கூட்டுன்னு ஒரு தொழில் வந்தால் கவனிக்கணும் சார். பொதுவாக அந்த நேரத்தில் கூட்டுங்கிற விஷயத்தில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்போட தனித்து செய்வது நல்லாயிருக்கும். கூட்டு போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இரவு தூக்க வேலைகள் கொஞ்சம் இதாக இருக்கும். அடிக்கடி இரவு நேர பயணங்கள் வரும், அதை செய்யுங்க, நல்லாயிருக்கும். லாபம் செய்கின்ற தொழிலில் லாபத்தை குறைத்து நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணணும். இதுதான் சூட்சம விஷயம். அப்போ நான் சார் என்ன சார் புரியலன்னா, இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நார்மலாக, ஆஃபர் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டணும். ஆஃபர் கொடுக்குறோம், அதில் ஒரு கொஞ்சம் ரேட்டை குறைக்கணும். இப்போ 100 ரூபாய்க்கு விற்கிறனா 97 ரூபாய் ஆஃபர், தள்ளுபடி விற்பனை அப்படின்னு போட்டு தான் உங்களை பிஸ்னஸ் பிராண்டிங்கை டெவலப் பண்ண வேண்டிய நேரம். குரு பகவான் 11 இருக்கிற வரைக்கும் எது நடக்கும். 12 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டங்கள் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இது சரியான காலகட்டங்கள் இது. இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒருத்தவங்க தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க சார், ஒரு டிஸ்பியூட் கேஸ் இருக்குது, அப்போ பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கிறது. இதே நேரத்தில் தான் சார் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுமா, ஏன்னா குரு பகவான் 7ல் இருக்குது. இப்பொழுது காம்ப்ரமைஸ்க்கு உண்டான காலகட்டம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. பொதுவாக அந்த ராகு கேது இந்த இதில் தான் ரொம்ப தொந்தரவு பண்ணால் ராகு கேது பரிகாரம், சர்ப்பங்கள் சம்மந்தப்பட்ட பரிகாரம். நிறைய பேத்துக்கு விநாயகர் கோயிலும் துர்கை கோயிலும் ஒரே நாள் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகம். இப்போ சூட்சமத்தை வருவோம் சார். திருமணம் சம்மந்தப்பட்டது யோக காலம் நிச்சயமாக உண்டு. இந்த ராகு கேது பரிகாரம் சொன்னது பண்ணிவிட்டு திருமணத்தை பண்ணிக்கோங்க. திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டே இருந்தால் என்ன ஆகும்னா, உங்கள் ராசிக்கு குரு பகவான் வரும்பொழுது தான் பார்க்கணும். அப்போ குரு பகவான் எப்போ சார் ஒரு 2 வருஷம் ஆகும். அதிசாரத்தில் வருவார். அதிசாரத்தில் அவசரமாக இருக்கும், அது எல்லாத்துக்கும் அமையாது. அப்போ திருமண வயது உடைய ஆண்கள், பெண்கள் சிம்மராசியாக இருந்தால் திருமணத்தை பார்க்கணும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு திடீர்னு ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க, இல்லை ஒரு தவறான இதாகிடுச்சு. அஷ்டமச்சனி அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அஷ்டமச்சனி தாங்க வாய்ப்புகள் வரும். அஷ்டமச்சனி நிறைய கல்யாணம் ஆகுங்க. ஒருத்தங்க கல்யாணமாகனா ஒரு பணிவு வேணும், ஆண் பெண் இருவருக்கும். அந்த பணிவோ ஒரு இணைஞ்சு போதல். இப்போ எல்லார் வீட்டில் என்ன வச்சுன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணாக இருக்குது, ஷேரிங் அந்த இதே இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ கணவன் மனைவியாக சேரும்போது ஷேரிங் இருக்கணும், மாறி கேரிங்கும் இருக்கணும். அந்த இது வர்றதுக்கு மைண்டு ரீதியாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு இப்போ தான் அமைப்பு கொடுக்கும். அப்போ திருமணத்துக்கு சரியான காலகட்டம். திருமணத்தை பார்த்துக்கங்க. ஆல்ரெடி பார்த்த வரனா கூட இருக்கலாம். திருமண வரன் பார்க்கும்போது கல்யாணம் எங்கே வைக்கணும், கோயில்லையா மண்டபத்துலையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆணூர்லையா பெண்ணூர்லையா, எப்பவுமே ஒரு சூட்சம் சொல்லித்தரேன் பாருங்கள். வளர்வரை தேய்வரை காலண்டரில் பார்க்கறது ஓகே, அதோட நுட்பம் எதுங்களா, பெண் அந்த மாதத்தில் ருதுவாகி முதல்ல வருகின்ற 14 நாள் அது வளர்பிறை ஆகும், அடுத்த வருகின்ற 14 நாள் தேய்பிறையாகவும் நடக்கணும். அப்போ நாள் கிழமை எப்படி குறிக்கணும் பாருங்கள். பெண்ணை மையமாக வச்சு குறிக்கிறது தான் கரெக்ட். நிறைய மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஆணை வச்சு குறிப்பாங்க. எங்கே கருவுறுவது பெண்ணுங்க, அப்போ அவங்களுக்கு தான் மாதவிடாய் அந்த டேட்டை வச்சு பார்க்கணும். இதை விட்டுட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ முகூர்த்த தேதி, முகூர்த்த லக்கணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பாக சொல்லுது. அப்போ மேல் நோக்கலாம், சம நோக்கலாம், காம்ப்ரமைஸ் அன்றைக்கி சம நோக்கில் போனால் காம்ப்ரமைஸ் ஆகும்.
பூமிக்கு கீழே போடுறத கீழ் நோக்கினால் போட சொல்லுவேன், பறிக்கிறத மேல் நோக்கினால். அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். உங்களுக்கு ராசி குறியீடுகள், நட்சத்திர குறியீடுகள், டெவலப் ஆகிறது, கடன்லேருந்து மீண்டு வர வாய்ப்புகள், இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரினா இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் தரப்படும். ஆக வளர்ச்சி பெற தயாராகி கொண்டே இருங்கள். உங்களுக்கு வெற்றி வகை சூட உலகம் காத்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.